கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் பண்ணணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரைஸ் பாசுந்தி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். இதுக்கு வந்து பாசுமதி ரைஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன். நான் வந்து முந்திரி பருப்பையும் இந்த மாதிரி பாதாமையும் இந்த பொடியாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பால் பார்த்திங்க அப்படின்னா 1.5 லிட்டர் ஹோல் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் பாசுந்திக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சீக்கிரமாகவும் நம்ம இந்த டிஷ்ஷை பண்ணி முடிக்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். சுகர் பார்த்திங்கன்னா நான் 1 கப் அளவுக்கு ஆர்கானிக் சுகர் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இப்போ ஒயிட் சுகராக இருந்தாலும் இதே 1 கப் மெஷர்மெண்ட்டு தான். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி பார்த்துக்கோங்க ஸ்வீட்டு. இதை வச்சு நம்ம இப்போ எப்படி செய்யலாங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு இதில் பாலை வந்து காய்ச்சிட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். அரிசியை ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக பாலில் வெந்துடும். நம்ம எல்லா பாலையும் ஊற்றி ஒரே இதில் நம்ம வந்து அரிசியை வேக வைக்க வேண்டாம். கொஞ்சமாக ஒரு பாலை எடுத்து ஒரு பவுலில் ஊற்றி காய்ச்சிட்டு அது நல்லா கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா அரிசியை ஆட் பண்ணிடலாம். இது வந்து நல்லா வெந்து பூ போல் வெந்து வரணும். பால்லையே வந்தால் தான் அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து அரிசியை வந்து பாலில் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழே ஓரளவு படிஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா கீழே வந்து ஒட்டிக்காது. இது வந்து இன்னொரு அடுப்புக்கு நான் மாற்றிடுறேன். இது பாட்டுக்கு வெந்துட்டு இருக்கட்டும். அதே டைமில் நம்ம பாசுந்தியும் ரெடி பண்ணிடலாம். அந்த சைடு வந்து அரிசி வேகட்டும். இப்போ பாசுந்திக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 1.25 லிட்டர் அளவுக்கு உள்ள பாலை வந்து இந்த மாதிரி ஹெவி பாட்டம் நான்ஸ்டிக்காக இருந்தால் இதை வந்து செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு அகண்ட பேனில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு இந்த டிஷ்ஷு ரெடி ஆகிடும். பால் வந்து காயட்டும். இந்த மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு ஒரு 40 நிமிஷம்னாவது ஆகும். பால் நல்லா சுண்டி ஐஸ்கிரீம் மெல்ட் ஆனால் எந்த பதம் வருமோ அந்த அளவுக்கு வரணும். பட் பக்கத்துலேயே இருந்து இதை வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து கீழே அடி பிடிக்காமல் இருக்கும் பால். இல்லாட்டி ஒரு மாதிரி தீஞ்ச வாசனை அடிக்க ஆரம்பிச்சிடும். பால் ஃபஸ்ட்டு காய விடுவோம். ஃபஸ்ட்டு இது பச்சை பாலுங்கிறனால ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சிட்டு மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணலாம். அந்த மாதிரி வுட்டில் யூஸ் பண்ணிங்க கரண்டி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கரண்டியை வந்து அதில் நடுவில் போட்டுட்டிங்கன்னா பால் வந்து பொங்கி ஊற்றாது. அதனால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்லா பால் காஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு காய வச்சிட்டு இருக்கணும். நான் எவரி 10 நிமிஷம் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஆடை படிய அந்த ஆடையை வந்து உள்ளே வந்து நம்ம எடுத்து விட்டுறணும். அப்போ தான் அந்த பாசுந்திக்கே அதுதான் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு. அதை வந்து எடுத்து விட்டீங்க அப்படின்னா தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. பால் ஓரளவு காஞ்சதுக்கு அப்புறமா நான் வந்து கரெக்டாக ஒரு 7 ஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துருக்கேன். நான் வந்து இது பார்த்திங்க அப்படின்னா ஓரளவு நல்ல ஒரு மீடியமான, ரொம்ப ஓவர் ஸ்வீட்டாகவும் இருக்காது, ரொம்ப கம்மியான ஸ்வீட்டாகவும் இருக்காது, கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு போட்டுட்டு சுகர் போட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து அடி பிடிக்காது பால். அதனால் நல்லா சுகர் போட்டு அதையும் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆடை நல்லா படிய ஆரம்பிச்சிருச்சு. ஓலத்துலேயும் அந்த மாதிரி ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. நான்ஸ்டிக்காக இருந்தால் நம்ம எடுத்து விடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம இதுவே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் அப்படின்னா நம்ம அது பார்த்திங்கன்னா கரெக்டாக அப்படியே ப்ரௌன் கலரில் அப்படியே கருக ஆரம்பிச்சிரும். இதுக்கு வந்து நான் இப்போ ஏலக்காய் பொடி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு நம்ம வந்து குங்குமப்பூ யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ என்கிட்ட குங்குமப்பூ இல்லை, அதனால் நான் வந்து ஏலக்காய் பொடி யூஸ் பண்ணியிருக்கேன். இதிலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முந்திரி பருப்பையும் அதே மாதிரி பாதாம் பருப்பையும் போட்டு இதிலேயே வேக விட்டுறலாம். கொஞ்சமாக வந்து லாஸ்ட்டாக கார்னிஷ்க்கு எடுத்து வச்சுக்கலாம். இது வெந்து இருக்கப்போ முந்திரி பருப்பும் நம்ம பாதாம் நல்லா வெந்து இருக்கப்போ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம அரிசி வந்து நல்லா சாதம் மாதிரி பூப்பாரி வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த பாலை எல்லாத்தையுமே நம்ம இந்த பாசுந்தி ரெடி பண்ணுற பேனில் வந்து ஊற்றிடலாம். பாலை மட்டும் ஊற்றிடுங்க, அரிசியை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த பாசுந்தி பார்த்திங்க அப்படின்னா இந்த ரைஸ் வந்து நல்ல இதை வந்து நம்ம இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இதை வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். கொஞ்சமாக பால் அதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இதை வந்து நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைக்க போகிறோம் நம்ம.
பார்த்திங்கன்னா தெரியும் அரிசி எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. அதில் கொஞ்சமாக பால் ஊற்றிருக்கேன். இதை போயிட்டு நம்ம வந்து நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நரன்னு இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா ரைஸ் கீர் மாதிரி ஆகிடும். ஸோ நல்ல பேஸ்ட் மாதிரி இருந்தாச்சா நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் நம்ம சாப்பிட்றப்ப கிடைக்கும். அதனால் நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆடை வர ஆரம்பிச்சிருச்சு. நான் பால் ஊற்றி ஆரம்பித்து 15 நிமிஷம் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் இருக்குது 15 நிமிஷத்தில். இந்த 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ அரைச்சி வச்சுருக்க ரைஸ் பேஸ்ட்டையும் இதோடைய ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் பேஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அடி பிடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பக்கத்துலேயே இருந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது வந்து நம்ம இதை போட்டதுக்கப்புறம் கட்டி கட்டியாக ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதனால் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து பாலும் நம்ம அரிசியோட பேஸ்ட்டும் நல்லா வந்து ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். ஒன்ஸ் நீங்கள் அரிசி போட்டதுக்கப்புறம் இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கீழே அடி பிடிக்காமல் இருக்கும். நார்மலாக சாப்பிட்ற பாசுந்தியோட இந்த க்ரீமி டெக்ஸ்சரோடு நீங்கள் சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம அந்த கரண்டியில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுறப்பே உங்களுக்கு தெரியும் பாலாக இருந்தப்போ எந்த மாதிரி இருந்துச்சு. ஓரளவு வெந்து பால் நல்லா வந்து நல்லா கெட்டியாகி அரிசியோடு சேர்ந்து நம்ம கிண்டுறப்பே நம்மளோட அந்த ஒரு ஃபீல் ஆகும். எப்படின்னா நல்ல ஒரு கீழே வந்து நல்லா திக்காக இருக்குது அப்படிங்கிற ஒரு கன்சிஸ்டன்சி ஆகிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கப்பயே. இது எந்த டெக்ஸ்சரில் இருக்கணும்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா ஐஸ்கிரீமை மெல்ட் ஆனால் உங்களுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் இதோட டெக்ஸ்சர். அதுதான் வந்து சரியான பதம். இதை மோஸ்ட்லி வந்து நம்ம கோல்டாக தான் சர்வ் பண்ணுவாங்க. இதை நீங்கள் ரெடி பண்ணதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி ஒரு 2 மணி நேரம் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் சர்வ் பண்ணிங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் சூடாக சாப்பிட்றத விட. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு தெரியும் பால் வந்து அதாவது பாதிக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற ஸ்டேஜில் இருக்குது. கரண்டியில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரளவு திக்காக இருக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம வந்து திக்காக விடணும். ரொம்ப வந்து நம்ம பால்கோவா அளவுக்கு இல்லை நார்மல் பாசுந்தி அளவுக்கு கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் கோல்டாகி சர்வ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கல் சர்வ் பண்ணுற மாதிரி கெட்டியாயிடும். ஸோ நம்ம ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சிலே இருந்து ஸ்டோர் பண்ணி எடுத்திங்கன்னா எப்படி இருக்குங்கிறத நான் ஃபைனலாக உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக கன்சிஸ்டன்சி வர ஆரம்பிக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இன்றைக்கி 43 நிமிஷம் ஆகிருக்கு இந்த டிஷ்ஷு செஞ்சு முடிக்கிறதுக்கு. பட் கேர்ஃபுல்லாக அந்த சைடில் இருக்கிறத எடுத்து விட்டுட்டே இருங்க, இல்லாட்டி பால் ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும், தீஞ்ச ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. எனக்கு 35 மினிட்ஸ் ஆகுது. 35 மினிட்ஸில் இந்த ஸ்டேஜ் கன்சிஸ்டன்சியில் இருக்குது நமக்கு. நீங்கள் இதை செஞ்சு பார்க்குறப்ப உங்களுக்கு அந்த ஒரு கிண்டுறப்பே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐஸ்கிரீம் மெல்ட் ஆன ஸ்டேஜில் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்டேஜில் தான் இருக்கணும். இதை விட ரொம்ப வந்து அதிகமாக வந்து நம்ம வந்து வேக வச்சிட வேணாம். வேக வச்சிங்க அப்படின்னா பொங்கல் மாதிரி தான் நம்ம சர்வ் பண்ணி ஆகணும், பாசுந்தி மாதிரி இருக்காது. அவ்வளோதான். இப்போ பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு கண்டெய்னரில் மாற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1 to 2 ஹவர்ஸ் வந்து கோல்டானதுக்கு அப்புறமா நான் சர்வ் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நார்மல் பாசுந்தி வந்து நீங்கள் இன்னுமே சுண்ட விடணும். பட் இது வந்து அந்த ஸ்டேஜில் ரைட்டான ஸ்டேஜாக இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.